வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அர்ச்சனா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபில் மை பிளேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டிஷ் என்னமோ சமோசா. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷனில் இருக்குது. இங்கிலீஷ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், அங்கே போய் பார்க்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் இதே மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு இதை பண்ணி பார்த்து நல்லா இருந்தது எதனா கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதுங்க, நான் பார்க்குறேன் அதை. அண்ட் இப்போ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போய் பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி பண்ணணுன்ட்டு சீக்கிரம் பார்க்கலாம். சமோசாக்கு வேண்டிய தேவையான பொருட்களை நம்ம இப்போது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஐட்டம்ஸை ரெடியாக பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் மைதா, அப்புறம் ஓமம், கொஞ்சம் உப்பு, அப்புறம் சுட வச்ச நெய், இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை கொட்டிண்டு பிசிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா நம்ம சப்பாத்தி பிசிகிற மாதிரி தான் அந்த மாதிரி பிசிஞ்சு ஒரு 20 நிமிஷம் சைடில் வச்சுக்கோங்க. சூடு எண்ணெய் ஏன் போடுறோன்னா நம்மளுக்கு அது நல்லா சாப்பிட்டா நல்லா கரையிற மாதிரி நல்லாயிருக்கும், நல்லா வரும். அதனால் சூடு எண்ணெயை கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனை கொஞ்சம் எண்ணெய் கொட்டி சூடானதுக்கப்புறமா அதில் நீங்கள் பொடி பண்ணி வச்ச இந்த தனியாவை சீட்ஸ் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த மாதிரி அது எண்ணெயில் போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கேஷ்யூஸ் போட்டுன்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க சூடில். இப்போது இந்த பீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்ச ஆலுவை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயில். இப்போ நம்ம ட்ரை ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைவா ஜாஸ்தி நீங்கள் பண்ணி எப்படியான பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகணும் அது. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த எடுத்து நான் ஒரு பவுலில் போட்டு வச்சு ஆற வச்சுக்க போகிறேன். இதுதான் நம்ம சமோசா ஃபில்லிங். மாவு நல்லா ஊறிருக்கு. இப்போ நம்ம சமோசா பேஸ் எப்படி பண்ணணுன்றது பார்க்கலாம். இது நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரியே ஒரு சின்ன பீசஸாக எடுத்துட்டு ஓவல் ஷேப்பில் நீங்கள் பண்ணணும். இதை ஓவல் ஷேப்பில் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். ஒரு ரவுண்டு எடுத்ததில் உங்களுக்கு 2 சமோசா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்பு ஆல்மோஸ்ட் ஓவல் இல்லாத கூட இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போகிறோம். ஒரு நைஃப் எடுத்துட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஒட்ட வச்சுக்கிறதுக்கு மைதா அப்புறம் தண்ணி வச்சுருக்கேன் நான். அதுதான் நம்மளோட ஒட்டிக்கிறதுக்கோசரம் பண்ணி வச்சுருக்கேன் சைடில் திக்காக பேஸ்ட்டு. மேலே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டுட்டு 2 பக்கமாக பிடிச்சிண்டு நடுவில் நீங்கள் சீல் பண்ணிக்கணும். அதை உங்களுக்கு ஒரு ஓவல் ஒரு ட்ரையாங்கிளோ இல்லை கோன் மாதிரி வரும், ஒரு பாக்கெட் கோன் மாதிரி. இது நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயில் போட்டோன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மசாலா வெளில வந்துடும். அதனால நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இது மைதா பேஸ்ட்டு நல்லா ஒர்க் ஆகும். தண்ணியும் மைதா போட்ட பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் சீல் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே நம்ம பண்ணி வச்ச ஃபில்லிங்கை வச்சுட்டு 3/4 அளவு வச்சுக்கோங்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபில் பண்ண வராது. வச்சுட்டு எட்ஜஸில் இப்போ அந்த மைதா பேஸ்ட்டை தடவிண்டு சீல் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா நல்ல நம்ம ட்ரெடிஷ்னல் சமோசா ஷேப் வந்திருக்கு. நல்லா எட்ஜஸ் நல்லா சீல் பண்ணணும். கொஞ்சம் ஓப்பன் இருந்தால் கூட அது எண்ணெயில் போட்டோன்னே எல்லாமே வெளில வந்துடும். அதனால் பார்த்து சீல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் சமோசா இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 4 ரெடி பண்ணிக்கோங்க. நான் என்னோட இருக்கிற வானா நல்லா ஆயில் சூடு எடுத்து ஒரு 4 அளவு போட்டுக்கிறேன். பார்த்து போடுங்க எண்ணெயில் போடும்போது. அண்டு மீடியம்லேயே வச்சுன்னு பண்ணுங்கள், கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதக்கிண்டே இருங்க நடுநடுவில். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்து சத்தமும் அடங்கி எடுத்து, ஸோ இந்த டைமுக்கு நீங்கள் எடுத்து ஒரு பேப்பர் டவலில் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஹாட்டாக நீங்கள் ஒரு நல்ல டீயோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டொமேட்டோ சாஸோ இல்லாட்டா நம்மளுக்கு க்ரீன் சில்லியோட கூட கொடுப்பாங்க ஹோட்டலில், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். என்ஜாய்.